எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர் அதாவது பிபிடி பத்தி தான் முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். இத கேட்டதும் இது என்னவோ ரொம்ப சிக்கலான விஷயம்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஆனா உண்மையில நம்ம இத ஒன்னொன்னா பிரிச்சு பார்த்தா ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க முடியும். வாங்க இந்த பயணத்தை ஒண்ணா ஆரம்பிக்கலாம். உங்க இமோஷன்ஸ சில சமயம் ஒரு கண்ட்ரோலே இல்லாத ட்ரெயின் மாதிரி ஓடுறதா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நீங்க ஒரு பக்கம், அது ஒரு பக்கம்னு போற மாதிரி. அந்த மாதிரியான ஒரு தீவிரமான உணர்ச்சி தான் பிபிடியோட மைய அனுபவமே. அத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். சோ நம்மளோட இந்த முழு பயணத்துல என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல பிபிடினா என்ன, அப்புறம் அதோட முக்கிய அம்சமான நிலையற்ற தன்மை பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன காரணங்கள், இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு, கடைசியா இதுல இருந்து எப்படி மீண்டு வரலான்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். ஓகே, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். பிபிடி அதாவது பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர்னா உண்மையில என்ன, அந்த பேருக்கு பின்னால இருக்கிற விஷயத்த நாம இப்ப புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். மருத்துவ ரீதியா சொல்லணும்னா பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர்ங்கிறது ஒரு மனநல நிலை. இதுல ஒருத்தரோட உணர்ச்சிகள், அவங்கள பத்தின அவங்களுக்கே இருக்கிற ஒரு கருத்து, மத்தவங்களோட இருக்கிற உறவுகள், இது எல்லாத்துலயுமே ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும். இது ஏதோ அப்பப்போ வர ஒரு மூட் ஸ்விங் கிடையாது, இது ஒரு நீண்டகால பேட்டர்ன். இப்போ நாம பிபிடியோட மைய புள்ளிக்கே வர்றோம். இந்த நிலைய புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, அதுதான் நிலையற்ற தன்மை, இன்ஸ்டெபிலிட்டி. இது அவங்களோட வாழ்க்கையோட பல பகுதிகள்ல வெளிப்படும். அப்போ பிபிடி இருக்கிறவங்களோட அனுபவம் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு திடீர்னு ரொம்ப தீவிரமான உணர்ச்சி அலைகள் வரும். இப்போ ஒரு மூட்ல இருப்பாங்க, அடுத்த நிமிஷமே வேறொரு மூடுக்கு மாறிடுவாங்க. உறவுகள்ல ஒரு நிலையான தன்மை இருக்காது. நான் யாருனே ஒரு குழப்பம் இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேல அவங்கள எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்களோங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ள ஆழமா இருக்கும். 5 இந்த நம்பருக்கும் பிபிடிக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிக்கிறீங்களா? மனநல நிபுணர்கள் ஒரு நோயை கண்டறிய DSM-5 அப்படிங்கிற ஒரு கைட பயன்படுத்துவாங்க. அதுல பிபிடிக்குன்னு மொத்தம் 9 அறிகுறிகள் பட்டியலிடப்பட்டிருக்கு. அதுல குறைஞ்சது 5 அறிகுறிகளாவது இருந்தாதான் ஒருத்தருக்கு பிபிடி இருக்குன்னு கண்டறிவாங்க. அதனாலதான் இந்த 5ங்கிற நம்பர் ரொம்ப முக்கியம். இந்த அறிகுறிகள்ல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தனியா விட்டுடுவாங்களோங்கிற பயம், நிலையற்ற உறவுகள், நான் யாருனே தெரியாத ஒரு குழப்பம், எப்பவுமே ஒரு வெறுமையான உணர்வு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடங்கும். பிபிடில ரொம்ப பொதுவா பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனை முறைக்கு பேரு ஸ்பிளிட்டிங், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் திங்கிங். இது எப்படின்னா, ஒருத்தரை ஒரு நிமிஷம் நீங்க தான் தெய்வம், உங்கள மாதிரி யாரும் இல்லைன்னு உச்சி முகந்து பாராட்டுவாங்க. ஆனா அவங்க சின்னதா ஒரு தப்பு பண்ணிட்டா போதும், அடுத்த நிமிஷமே உன்ன மாதிரி ஒரு மோசமான ஆளே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நல்லது கெட்டது இது 2 மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். நடுவுல இருக்கிற கிரே ஏரியாவை பார்க்கறது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஓகே, இப்போ அடுத்த கேள்விக்கு வருவோம். இந்த பிபிடி வர்றதுக்கு என்னதான் காரணம்? முதல்ல ஒன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும். இது யாருடைய தப்பும் கிடையாது. இது ஒரே ஒரு காரணத்தால வர்றதும் இல்ல. இது ஒரு பெரிய புதிர் மாதிரி பல விஷயங்கள் ஒன்னு சேர்றதால உருவாகுது. அந்த புதிரோட முதல் துண்டு உயிரியல் காரணிகள், அதாவது மரபணு ரீதியா இது வர வாய்ப்பிருக்கு. அதே மாதிரி நம்ம மூளையில உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துற பகுதிகள்ல சில வேறுபாடுகள் இருக்கலாம். இதெல்லாம் பிபிடி வர்றதுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்துது. 2வது துண்டு உளவியல் காரணிகள். சில பேருக்கு உணர்ச்சிகளை எப்படி சரியா கையாள்றதுன்னு தெரியாம இருக்கலாம். அதே மாதிரி அவங்கள பத்தியே ரொம்ப எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கலாம். இதனால அவங்களால சின்ன சின்ன உணர்ச்சிகளை கூட சமாளிக்க முடியாம போகும். கடைசியா 3வது துண்டு சுற்றுப்புற காரணிகள். இது ரொம்ப முக்கியம். சின்ன வயசுல ஏதாவது மன அதிர்ச்சி, புறக்கணிப்பு, இல்லனா அவங்க உணர்ச்சிகளுக்கு யாருமே மதிப்பு கொடுக்காத ஒரு சூழல்ல வளர்றது, இது எல்லாமே பிபிடி உருவாகிறதுல ஒரு பெரிய பங்கு வகிக்குது. இதுவரைக்கும் நாம பிரச்சனைகளை பத்தி பார்த்தோம். இப்போ ரொம்பவே நம்பிக்கையான ஒரு பகுதிக்கு வந்திருக்கும். அதுதான் சிகிச்சை. ஆமா, பிபிடியோட வாழ்றது சவாலானதுதான். ஆனா அதுக்கு ரொம்பவே பயனுள்ள சிகிச்சைகள் இருக்கு. அந்த சிகிச்சைகள் வாழ்றதுக்கு தகுதியான ஒரு வாழ்க்கையை உருவாக்க நிச்சயமா உதவும். இதுல ரொம்ப முக்கியமான முதலிடத்துல இருக்கிற சிகிச்சை டிபிடி, அதாவது டைலெக்டிக்கல் பிஹேவியர் தெரப்பி. இத பிபிடிக்கான கோல்ட் ஸ்டாண்டர்ட் சிகிச்சைனே சொல்லுவாங்க. ஏன்னா இது வெறும் பேசிட்டு போற தெரப்பி கிடையாது. இது நிச்ச வாழ்க்கையில உணர்ச்சிகளை எப்படி சமாளிக்கிறது, உறவுகளை எப்படி நல்லபடியா வச்சுக்கிறதுன்னு பிராக்டிக்கலான ஸ்கில்ஸை கத்துக் கொடுக்கும். அப்போ டிபிடில என்னதான் கத்துக் கொடுப்பாங்க? இதுல 4 முக்கியமான திறன்கள் இருக்கு. 1 மைண்ட்ஃபுல்னஸ், அதாவது இப்போ இந்த நிமிஷத்துல முழுசா கவனமா இருக்கிறது. 2வது டிஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ், கஷ்டமான உணர்வுகள் வரும்போது அதை இன்னும் மோசமாக்காம எப்படி கடந்து போறதுன்னு கத்துக் கொடுக்கும். 3வது இமோஷன் ரெகுலேஷன்,
நம்ம உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி நிர்வகிக்கிறதுன்னு சொல்லித்தரும். 4வது இன்டர்பர்சனல் எஃபெக்டிவ்னஸ், அதாவது நம்ம உறவுகளை எப்படி ஆரோக்கியமா பராமரிக்கிறதுங்கிறது. இது பார்க்கும்போது ஒன்னு புரியுது இல்லையா? மீண்டு வருதுங்கிறது நம்மளால கத்துக்கக்கூடிய திறன்களை பொறுத்ததுதான். டிபிடி மட்டும் இல்ல, எம்பிடி, ஸ்கீமா தெரப்பின்னு இன்னும் சில நல்ல சிகிச்சைகளும் இருக்கு. இன்னொரு விஷயம், பிபிடிய குணப்படுத்துறதுக்குன்னு தனியா எந்த மருந்தும் இல்ல. ஆனா இதனால வர்ற கவலை, மன அழுத்தம் மாதிரியான அறிகுறிகளை கட்டுப்படுத்த மருந்துகள் கண்டிப்பா உதவும். சரி, இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பிபிடி இருக்கிறவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இது ரொம்ப இருண்ட பாதை கிடையாது. உண்மையில இதோட முன்கணிப்பு ரொம்பவே பாசிட்டிவானது. இந்த வாக்கியத்தை கொஞ்சம் கவனிங்க. நிறைய பேர் காலப்போக்குல குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடையறாங்க. சரியான சிகிச்சையோட நிலையான உறவுகளும் இயல்பான வாழ்க்கையும் நிச்சயமா சாத்தியம். இது எவ்ளோ பெரிய நம்பிக்கை கொடுக்கற ஒரு விஷயம் பாத்தீங்களா? இதுதான் உண்மை. தொடர்ச்சியா சிகிச்சை எடுத்துக்கும்போது மக்கள் எந்தெந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் காண்றாங்கன்னு பாருங்க. திடீர்னு கோவத்துல ஏதாவது செய்யறது குறையுது, அவங்களுக்கே தீங்கு விளைவிச்சுக்கிற பழக்கம் குறையுது, உறவுகள்ல ஒரு நிலைத்தன்மை வருது. இதெல்லாமே பெரிய முன்னேற்றங்கள். ஆக நாம எல்லாரும் மனசுல வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். பிபிடிக்கு சிகிச்சை இருக்கு, இத குணப்படுத்த முடியும். சரியான ஆதரவும் சிகிச்சையும் கிடைச்சா இதிலிருந்து மீண்டு வர்றதுங்கிறது ஏதோ அதிசயம் கிடையாது. அதுதான் இயல்பான எதிர்பார்ப்பு. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். இப்போ நமக்கு பிபிடி பத்தி ஒரு ஆழமான புரிதல் கிடைச்சிருக்கு. இந்த புரிதல் மனநல பத்தி நாம பொதுவா பேசுற விதத்தையும் மத்தவங்க மேல நாம காட்டுற இரக்கத்தையும் எப்படி மாத்துன்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.